பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 14:12. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்கிற கிரியைகளை அவனும் செய்வான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் என்று ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் செய்கிற கிரியைகளை அவனும் செய்வான் என்று சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் செய்கிற அற்புத கிரியைகளை நாமும் செய்வோம் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். மாத்திரமல்ல, இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகள் அவரை காட்டிலும் மேன்மையான காரியங்களை, அற்புத அதிசயங்களை, அடையாளங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியே ஆண்டவர் நாம் விசுவாசிக்கும் பொழுது நம் மூலமாக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். சந்தேகப்படாமல் நாம் விசுவாசித்தால் நிச்சயமாகவே கர்த்தருடைய மகிமையின் கிரியைகளை நாம் காண்போம், அனுபவிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை ஒரு கொடிய ஆவி அலக்களித்து தண்ணீரிலும் தீயிலும் தள்ளிவிடுகிறது என்று, ஏதாவது செய்யக்கூடுமானால் என் மகனுக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அந்த தகப்பனார் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்றார். இந்த நாளிலும் கூட நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாமே ஆகும் என்று. அந்த தகப்பன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று. இன்றைக்கு நம்முடைய எல்லா விசுவாசத்தையும் ஆண்டவர் நம்மை விட்டு அகற்றி போடுகிறார். விசுவாச வல்லமையினாலே, வரத்தினாலே இன்றைக்கு நம்மை நிரப்பி பயன்படுத்த போகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா என்று ஒரு கேள்வியோடு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லி கிரியைகள் இல்லாதவனானால், நம்முடைய விசுவாசம் கிரியைகளினாலே வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சொல்லுகிற அந்த விசுவாசத்தை இன்னொருவர் விசுவாசிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், அந்த அற்புதத்தை அனுபவிக்க முடியும். ஆகவே நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும், நாம் கிரியைகளில் அதை வெளிப்படுத்த வேண்டும்.
அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அந்த விசுவாசம் பிரயோஜனமாயிருக்கும், இன்னொருவனை இரட்சிப்புக்கு நேராய் வழி நடத்தும். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று ஆண்டவராய் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். ஒவ்வொரு விசுவாசிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய அடையாளங்களை எங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் உண்மையாய் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பிசாசுகளை துரத்துவோம், நவமான பாஷைகளை, பரலோக பாஷைகளை நாம் பேசுவோம், சர்ப்பங்களை எடுப்போம். சர்ப்பங்களை, எல்லா விதமான பிசாசின் கிரியைகளையும் நான் பிடுங்கி எடுத்து தூர வீசுவோம், சர்ப்பங்களை எடுப்போம், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மாத்திரமல்ல, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாவார்கள் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் வியாதியஸ்தன் மேல் தங்கள் கரங்களை வைப்பார்கள். விசுவாசத்தோடு அந்த கரத்தை வைக்கும் பொழுது அந்த வியாதி விலகி ஓடிப்போம். ஆகவே இன்றைக்கு அந்த அடையாளங்களை நாம் அனுபவிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அதை செயல்படுத்துவோம், விசுவாசிப்போம். ஆண்டவர் செய்கிற கிரியைகளை நாமும் செய்வோம். அதை காட்டிலும் மேலான கிரியைகளையும் செய்ய ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 28 அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மெலித்தா தீவிலே இருக்கும் பொழுது விறகுகளை பொறுக்கி அந்த இரவிலே அவர்கள் குளிர் காயும்படி நெருப்பு மூட்டும் பொழுது அந்த விறகிலிருந்து அந்த விறகுகளை பொறுக்கி போடும் பொழுது ஒரு விரியன் பாம்பு பவுலுடைய கைகளை கவ்விக்கொண்டது. அவன் அதை உதறி நெருப்பிலே போட்டு விட்டான். அந்த தீவில் இருக்கிற ஜனங்கள் நினைத்தார்கள், இவன் ஏதோ பாவம் செய்திருக்கிறான், அதனால அந்த பழி இவனை விடவில்லை என்று சொல்லி. சற்று நேரத்துக்குள்ளே இவன் வீக்கம் கண்டு மரித்து போவான் என்று எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பவுல் சாதாரணமாக இருக்கிறார். அவனுக்கு எந்த தீங்கும் நேரிடவில்லை, அவன் நன்றாக இருக்கிறார். அந்த தீவில் உள்ள ஜனங்கள் உடனே யோசித்தார்கள், இவர்கள் தேவர்கள், இவன் தேவன் என்று சொல்லி பவுலை பார்த்து சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த விஷப்பூச்சி அவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது நம்மை சேதப்படுத்தாது. ஆகவே எந்த கிரியைகளும் நம்மை சேதப்படுத்தாது. ஆனால் இந்த நாளிலே விசுவாசத்தோடு நாம் கிரியை நடப்பிப்போம். ஆண்டவருடைய நாமம் அதன் மூலம் மகிமைப்படும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு இந்த கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. விசுவாசிக்கிறவர்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும், சர்ப்பங்களை எடுக்க, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் சேதப்படுத்தாதபடி விசுவாசத்திலே பலனடைய, வியாதிஸ்து மேல் கரங்களை வைத்து வியாதிகளை சொஸ்தமாக்க, பிசாசுகளை துரத்த ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். நான் செய்கிறவைகளை செய்வான், இதிலும் மேலானவைகளை செய்வான் என்ற அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் கிரியை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கட்டும். அதன் மூலம் உம்முடைய வசனம் உறுதிப்படுத்தப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.